காளான் விரும்பி சாப்பிட்றவங்களா நீங்கள் அப்படின்னா இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காளானில் நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். காளான் பொதுவாக சீக்கிரமாக வேகக்கூடியது, நிறைய தண்ணி விட்டு வர்றது அப்படிங்கிறனால தண்ணியே சேர்க்காமல் இது சிம்பிளாக பெப்பர் சால்ட் போட்டு வதக்கி சாப்பிட்டா கூட ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய இந்த காளான் நிறைய பேர் நான்வெஜ்ஜுக்கு ஆல்டர்னேட்டாக பயன்படுத்தி பிரியாணி எல்லாம் பண்ணுறாங்க. அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். குருமா பண்ணலாம், குழம்பு பண்ணலாம். நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனல்லையும் போட்டிருக்கோம். இந்த காளான் மசால் மாதிரி உள்ள ரெசிப்பியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காளான் மசால் நீங்கள் அப்படியே சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு அப்படியே நெய் கூடையோ நல்லெண்ணெய் கூடையோ சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். தோசைக்கு உள்ளே ஸ்டஃப் பண்ணி ஒரு நெய் சுற்றி போட்டுட்டு மடிச்சுட்டு நெய் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா காளான் ரோஸ்ட் ஆகிடும். அதே போல் இந்த மசாலையை ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணிவிட்டு சப்பாத்தியும் கொண்டு போகலாம். சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். காளான் விரும்பக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு ரெசிபி இருந்தால் போதும். வேறு ரெசிபி ட்ரை பண்ணணுங்கிற அவசியமே இல்லைங்க. அந்த அளவுக்கு சூப்பரான இந்த காளான் ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான, யூஸ்ஃபுல்லான, நிறைய இன்னோவேட்டிவான ரெசிபிஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம காளான் மசால் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். பொதுவாக காளான் மசாலுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ் வேணும். இந்த மசாலுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ் தேவையில்லை. வாங்க இதோட டீட்டெயில் ரெசிபியை இப்போ பார்த்துடலாம். ஒரு ஆழமான பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. அது நல்லா பொரிஞ்சு வரும்போது தட்டின இஞ்சி தோல் சீவிட்டு நல்லா தட்டி வச்சுக்கோங்க. 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து தட்டிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் எடுத்து தோல் உரிச்சிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சியும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடணும். இது வதங்கி வந்தால் தான் இந்த ரெசிபிக்கே ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். வெங்காயம் ஓரளவு நல்லா செவந்து வர டைமில் கட் பண்ணி வச்சுருக்க காளானை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பீஸ் காளானை 4 துண்டுகளாக, ஒரு காளானை 4 துண்டுகளாக சேர்த்துருக்கேன். பொதுவாக இந்த மசாலா ஃபார்ம் பண்ணுறதுக்கு இப்படி பெருசாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதையே ஸ்டஃபிங் ஃபார்மில் தோசைக்குள்ளேயோ சப்பாத்திக்குள்ளேயோ ஸ்டஃப் பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்ல பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ணும்போது உங்களுக்கு சேர்ந்த மாதிரி இருக்கும். தோசைக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி ரோஸ்ட் பண்ணலாம், சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். உங்கள் ரெசிபிக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் பெருசாக கட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இது கொஞ்சம் வெந்து வரும்போது ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டு வந்துடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணும்போது அந்த காளானில் இருக்கிற தண்ணி, அதிகப்படியான தண்ணி எல்லாமே ஊஸ் அவுட் ஆகி வெளியில் வந்துடும். நம்ம இதுக்கு தண்ணியே சேர்க்க வேண்டாம். காளானுடைய நேச்சரே அதில் தண்ணி இருக்கும். இப்போ நான் சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து விட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. அடுத்ததாக கரம் மசாலா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இது நல்ல மணம் கொடுக்கும். இந்த மசாலைக்கு ரொம்ப ஸ்பெஷல் இந்த கரம் மசாலா தான். அடுத்ததாக பொடி பொடியாக கட் பண்ணான பெரிய சைஸ் தக்காளி 1 சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த உடனே இந்த தக்காளியும் காளானும் சேர்ந்து அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் மொத்தமாக வந்துடும், வெளியில் வந்துடும். அது அப்படியே நல்லா அந்த தண்ணியிலேயே நல்லா வெந்து அந்த தண்ணி எல்லாமே ரெடியூஸ் ஆகிடும். அந்த அளவுக்கு நல்லா இன்னொரு 3 நிமிஷம் குக் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜில் 1 ஹீப் டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாத்தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். இந்த காம்பினேஷனில் சேர்க்கும்போது சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம விருப்பம்தான். எந்த மிளகாத்தூள் வேணாலும் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் மட்டும் கூட சேர்த்து நல்லா சுருள விட்டுருங்க. இது நல்லா சுருண்டு அந்த தக்காளி காளானில் இருக்கிற தண்ணி எல்லாமே சுருண்டு அந்த காளான் நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு புதினா மல்லி வேணும்னா சேர்த்துக்கலாம். எனக்கு புதினா மல்லி வேண்டாங்கிறதுனால நான் கடைசியில் மல்லித்தலை மட்டும் சேர்க்க போகிறேன். இப்போ நல்லா சுருண்டுருச்சு. பார்த்தா உடனே எடுத்து சாப்பிட்ணுன்னு தோணக்கூடிய அளவுக்கு அந்த மணமும் கரம் மசாலா சேர்த்துக்கிறதுனால மணமும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு சூப்பராக செஞ்சிட்டோம். இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை நீங்கள் டிஃபன் பண்ணுறதா இருந்தால் கோதுமை தோசை, நம்ம இட்லி மாவில் போடுற தோசை எதுவாக இருந்தாலுமே உள்ளே நீங்கள் ஸ்டஃப் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும்.
சப்பாத்திக்குள்ளேயும் ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஏற்கனவே சொன்னது போல் இது நிறைய மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு வேணாலும் இந்த டேஸ்ட் காம்பினேஷன் பக்காவாக சூப்பராக இருக்கும். அதனால் இந்த மாதிரி இதே மெத்தடில் இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி சிம்பிளான இன்க்ரீடியன்ஸில் சூப்பரான டேஸ்ட்டில் காளான் மசால் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பாரம்பரிய சுவையில் நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கோம். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக சமையல் பழகிட்டுருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான ரெசிபீஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிபீஸ் தான். நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சமையல் கற்றுக்கிறவங்களா இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன ரெசிபீஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே சிம்பிளான ரெசிபீஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ரசம் வச்சுருக்கேன். தக்காளி ரசம், காளான் மசால், குக்கும்பர் சாலாட். இதை வச்சு தான் இன்றைக்கி நான் மீலை ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மீல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட இன்ட்ரெஸ்ட்டையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சுவையை ரசிக்கலாம் வாங்க.